இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கும்பராசி. ராசி சக்கரத்தில் 11வதாக வரக்கூடிய நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் சனி பகவான் தான். அவர் இப்போ ஜென்ம சனியாக இருந்து இதுனா வரைக்கும் உங்களை படாத பாடுபடுத்தியிருப்பார். அவர் ஜென்ம சனியிலிருந்து விலகக்கூடிய காலகட்டம் வருகின்ற சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பாதச்சனியாக இருக்கிறதுனால என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய கும்பராசி என்பவர்கள் சந்திக்க இருக்காங்க. எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் அந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் ரொம்ப பிரபலமான ஜோதிடர். அதனால தான் இவருடைய நம்பர் வாங்கி நாங்கள் காண்டாக்டில் வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடந்த 5 ஆண்டு காலமாக நிறைய பிரச்சனைகள் இன்னல்களை சந்திச்சிருந்தவங்களுக்கு கொஞ்சம் விடுதலை கிடைச்ச மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அது எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே கும்பராசியில் உச்சம் பெற்ற சனி பகவான் நல்ல ஒரு உயர்வுக்கு காரணமாக அமர்ந்திருக்கிறார். ஏன்னா நீச்சம் பெற்ற செவ்வாய் பலத்தால் நல்ல ஒரு உயர்வை எட்டி இருப்பீங்க. கட்டுக்கோப்பான உடல் அமைப்புடையவங்களாக இந்த கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வளம் வர போகிறீங்க. சுகாதாரமான ஒரு வாழ்க்கை இனிமேல் அமையும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த தொந்தரவுகள்லாம் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். எல்லா முடிவுமே கொஞ்சம் குழப்பமான மனநிலையோடு எடுத்துகிட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுத்த முடிவில் இருந்து எப்பவுமே பின்வாங்குற எண்ணம் உங்களுக்கு இருக்காது. இந்த காலகட்டத்தில் கடந்த 5 ஆண்டு காலமாக எடுத்த முடிவு கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தோடையே தென்பட்டிருப்பீங்க. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு அக்யூரேட்டான தீர்மானமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபராக இந்த கும்பராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க. இந்த சனி பயிற்சி என்ன மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 6/3/2026 முதல் உங்களுக்கு ஜென்ம சனி விலக ஆரம்பிக்க போகுது. 24/4/2028 வரை பாதச்சனியாக இந்த சனி பகவான் அமரும் போது அவர் ஆட்சி பெற்று வலுவாக அமர்வதனால மனதில் ஒரு சாந்தம் நிலை பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வீண் பயம், தேவையில்லாத மனக்குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். அதே மாதிரி அந்த வற்றிய கல்லாம் கூட கொஞ்சம் நிரம்புறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய குடும்ப உறவுகளே உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்காமல் உங்களுடைய மன வேதனைக்கு ஆளாக்கியிருப்பாங்க. ஆனால் வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தில் கவனமாக வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க வரன் தேடுறீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நல்ல ஒரு அலசி ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரன் அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக வரன் நான் தேடிட்டு இருக்கேன், ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் இந்த பாதச்சனிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அலட்சியமாக இதுலேயும் செயல்பட வேண்டாம். பெரிய நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த நோயிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாதச்சனியாக வரும்போது பெருசாக நோய் தொந்தரவுகள் அதிகம் பாதிக்காது. அந்த விரைய செலவு கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். பொது வெளியில் இருக்கிறவங்க அடுத்தவங்க விவகாரங்களில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். குறிப்பாக ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட சக ஊழியர்களுடைய விவகாரங்களில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பொதுவாகவே நீங்கள் அடுத்தவங்களுடைய விவகாரங்களில் தலையிட மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டு அதற்காக கொஞ்சம் செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதற்காக கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எவருக்கும் இந்த
காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி முக்கியமான ஏதாவது பெரிய விஷயங்கள்லாம் கையெழுத்து போடும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட, வீட்டில் இருக்கிற மற்ற உறவுங்ககிட்டலாம் கொஞ்சம் கேட்டு, ஒரு அனுபவசாலி கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையெழுத்து போடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல ஏமாறுறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் பூரட்டாதி சாரத்தில் அமரும்போது நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். எல்லாவற்றிலுமே ஒரு அளவுக்கு வெற்றி, நல்ல ஒரு வளர்ச்சி, பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கொஞ்சம் அமையும். அந்த விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஆனால் அதன் மூலிமா சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை தான் நாங்கள் சொன்னோம், கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் சனி பகவான் 2/4/2026 முதல் 14/4/2027 வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு செல்லும்போது புதுசாக பதவி உயர்வு, வேலையில் சின்ன சின்ன மாற்றம், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அமையும். தைரியமாக முடிவெடுப்பீங்க. அதனால் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வள வருவீங்க. சனி வக்கர காலத்தில் இருக்கும்போது நிதானமாக இருக்கணும். எப்போ சனி பகவான் வக்கரமாக அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15/7/2026 முதல் 30/11/2026 வரை வக்கரக காலம். அந்த வக்கரக காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பழைய விஷயங்கள், பழைய சம்பவங்கள் அதெல்லாம் மனதில் கொழுந்து விட்டு எரியிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும். அந்த பழைய விஷயங்கள்லாம் வரும்போது மனதை ரொம்ப பாதிக்கும். அதனால் முன்கோபத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும். அந்த காலகட்டத்தில் பணவரவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி பகவான் வக்கரகமாக இருக்கும்போது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தாலும் கவனமாக இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியாயிரும். உங்கள் தாய் மூலிமா சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சின்னதாக பிரச்சனை இருக்கக்குள்ளேயே உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் உரிய ஆலோசனை பெறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு திடீர்னு வெளியில் பயணம் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். உறவுகள், நண்பர்களுடைய அன்பு தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காலில் கூட சின்னதாக காயம் போடுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் இந்த கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி வாங்குறது நல்லது. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யோகமாக அமையும். கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனை, ஒரு விதமான கூச்சம், ஒரு விதமான பய உணர்வுலாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நம்மளுடைய கும்பராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு. கணவருடைய அன்பு ஆதரவில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பணி செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்துலேயும் தொழிலையும் கூட அதிரடியாக சின்ன மாற்றங்களை செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் செய்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூட்டாளர்களால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி சரியாக அதை வந்து பயன்படுத்தி நல்ல தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சந்தை சூழல் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக தான் இந்த சனி பெயர்ச்சியை பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கும்பராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு மற்றவங்களுடைய பரிந்துரையின் மூலிமா அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலதிகாரிகள் உங்களுடைய உழைப்பு அந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாங்க. நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகள் ஒரு சில இடத்துல விமர்சனம் செய்வாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அணுகிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க.
அதே மாதிரி சக ஊழியர்களால் கூட ஒரு சில தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சரி, இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. அந்த சனீஸ்வர பகவானை வழிபடுறதன் மூலிமா நீங்கள் கொஞ்சம் கஷ்டங்கள் அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். நம்பிக்கையோட அதை செஞ்சு பாருங்கள். அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல்